Praise God. ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? மோஸ்டா விலங்குகளுக்கு எல்லாமே வாமான பிளட் தாங்க இருக்கும். தவளை விலங்கின் வகையில இல்லாம இருந்தும் தவளைக்கு கோல்டான பிளட் தாங்க இருக்கும். சாதாரண விலங்குகளுக்கு வெப்பமான ரத்தம் தாங்க இருக்கும். ஆனா இந்த தவளைக்கு சுற்றிலும் என்னென்ன நடக்குதுன்னு பை டெம்பரேச்சர்லயே தெரியுங்க. அது ரெய்னி வெதரா இருந்தாலும் சம்மர் வெதரா இருந்தாலும் அதால ஃபீல் பண்ண முடியும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த பிளட் ஆனது கோல்டா தாங்க இருக்கும். நாம கோல்டு பிளட்டா இருக்க கூடாது. அதாவது கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம மத்தவங்க பண்றதெல்லாம் நாமளும் பண்ணணும்னு கண்மூடித்தனமா மட்டும் நம்பிடாதீங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க பண்றத நீங்க பண்ணாம இருந்ததுக்கு அவங்க கேலி கூட பண்ணலாம். இயேசுவின் சீஷர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து இயேசுப்பா எப்படிலாம் இருக்காரு, எந்த மாதிரி நடந்துக்கிறாரு என்பதை அறிந்து அவரை போல தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கைய நடத்தி கொண்டு போகும்போது இன்டரப்ட் பண்ணி நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க, கேலி பண்ணிருப்பாங்க, என்ன இவன் இப்படி பண்றான் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையின் ஓட்டத்துல ஆண்டவருடைய பணியை மட்டும் அவங்க விடலைங்க. இத அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 1:27 சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு 27 கடைசியாக சொல்லியிருக்கிறாரு. நமக்கு எதிர்த்து எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேரு நம்ம சொல்றத கவனிக்காம போனாலும் பரவாயில்லன்றாருங்க. 29 இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். நம்மளால முடிஞ்ச அளவு இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகள் எப்படி இருந்துச்சுன்னு உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற ஃபேமிலிக்கும் உங்க குழப்பமான மைண்ட் டிஸ்டர்ப் ஆன ஒரு ஃப்ரெண்டுக்கும் இதை பற்றி நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. ஸ்ப்ரெட் தி காஸ்பல். காட் பிளஸ் யூ.